ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் ஒன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ரிங் டிசைனுங்கிற மாணவால எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அங்கே இருக்கிற ஏரோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் பேசிக்கிறாங்க. ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்துருக்க மாதிரி தெரியுது. அதுவும் அவங்க வாலண்டியராக வந்து சேர்ந்தாங்களாமே. அதில் ஒரு பொண்ணு இருந்துகிட்டு உனக்கு எவ்வளோ திமிரு, எங்கள் கூட போட்டி போட நினைக்கிறானா, அவன் இந்த ஸ்கூல் முன்னாடி அவமானம் பண்ணணும்னு நினைக்கிறானா. அதுக்கு இன்னொருத்தர் இருந்துகிட்டு அவெல்லாம் இந்த ப்ரீ டெஸ்ட்லேயே பாஸ் ஆக வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் எங்களை மாதிரி செமி ஹீரோஸ் நடக்கிற சிமுலேஷன் டெஸ்ட், அங்கே பாரு அவன் தான், அவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், எங்களை மாதிரி ஹீரோ கிளாஸில் இருக்கவங்க ஒப்பிடும்போது இவனுக்கு எந்த ஸ்பெஷலுமே இல்லை அப்படின்னு அந்த இன்னொருத்தர் இருந்தாலும் அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இந்த எக்ஸாம் நடத்துகிற டீச்சர் வந்து என்னது ஒரு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து கலந்துக்கிறானா, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்கான் ஹீரோவை பார்த்து. டீச்சர் சொன்னது கிட்டியா ரெகுலர் ஸ்டூடெண்ட்டான் அப்படி சொல்லி ஹீரோவை எல்லாம் இலக்காரமாக பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் செகண்ட் ஃப்ளோரில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இந்த டெஸ்ட் பற்றி ஆய்வு பண்ண வந்ததுக்கு நன்றி அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் சேர்மேனை பார்த்து சொல்கிறாரு, சேர்மேன் ஷுகிஷி, எங்கள் ஹீரோ கிளாஸ் மாணவர்கள் அங்கே தான் இருக்காங்க பாருங்கள், டெஸ்ட் கூட சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிடும், அதனால் உங்கள் கைட்லைன்ஸ் கொடுங்க எங்களுக்கு. அதுக்கு அந்த சேர்மேனும் உங்கள் ஹீரோ கிளாஸ் மேலே அதிக எதிர்பார்ப்பு இருக்குது, அதோட நான் இங்கே வெறும் ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. எங்கள் ஹீரோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனால் ரிசல்ட்டை இங்கேட்டே பாருங்கள் அப்படி சேர்மன்ட்ட சொல்லிட்டு குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வைஸ் சேர்மன்ட்ட சொல்கிறாரு. அவரும் எஸ் அப்படிங்கிறாரு. வைஸ் பிரின்சிபல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் ஸ்டார்ட் பண்ண எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறான். டீச்சர் எல்லாரையும் பார்த்து இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் உங்களுக்குன்னு தனியாக பார்ட்டி அமைச்சு இந்த சிமுலேஷனுக்குள்ளே போக தயாராருங்க. இங்கே இருக்கிற சிமுலேட்டர் மூணுமே பேசிக்ஸ், இது டி கிளாஸ் இல்லாட்டி எஃப் கிளாஸ் கேவ் வரைக்கும் வரும். பெரும்பாலான ஸ்கில் எஃப் கிளாஸ் அளவு தான் இருக்கும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதனால் எல்லாம் அவங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிமுலேஷனில் அவங்க பார்ட்டியோட நில்லுங்க. அப்படி நீங்கள் உங்கள் பார்ட்டியோட உள்ளே போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 60க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் பாஸ், இல்லை நீங்கள் ஃபெயில் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. டீச்சர் எனக்கு பார்ட்டிலாம் அமைக்கணும்னு தெரியாது, எனக்கு மதியம் ஒரு டெஸ்ட் இருக்க தான் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இதில் வந்து கலந்துப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை பற்றி இப்போ கவலைப்படதில்ல, எப்படியும் பாஸ் ஆக மாட்டான் அப்படி யோசிச்சுட்டு சரி அப்போனா உன் டெஸ்ட்டு கடைசியாக இருக்கும், அப்போ நீ தனியாக தான் போகணும். அதை கேட்ட ஹீரோ நான் தனியாவா, சரி எனக்கு ஆல்ரெடி பழகினது தான், ஏன்னா நான் இருந்த உலகத்திலே தனியாக தான் இருந்தேன். இதெல்லாம் கேட்ட ஹீரோ கிளாஸ்லேருந்து ஒருத்தன் எனக்கு தெரிஞ்ச டீச்சர் அவனை கைவிட்டான்னு நினைக்கிறேன், இந்த சிமுலேஷனில் எப்படியும் காயப்படுது, ஆனால் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ரியல் லைஃப்பில் கூட. எங்களை மாரி செமி ஹீரோ பார்ட்டி கூட அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, இதை ஒரு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தனியாக பண்ண போகிறானா, இவனுக்கு எப்படியும் அது ரொம்ப டேஞ்சராக தான் இருக்க போகுது அப்படின்னு அந்த பொண்ணு கூட யோசிக்குது. அப்படி சொல்லிட்டு அவங்கவுங்க பாட்டு அந்த சிமுலேஷனுக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த சேர்மேன் இந்த இன்ஃபெக்ஷன் மூலயமா ஹீரோ கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதோட இந்த நேரத்தில் சக்தி வாய்ந்த கில்டு கூட நிறைய செம்மி ஹீரோஸ் எடுக்க போராடுது. நீங்கள் இப்படி தாமதப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல்லான ஹீரோஸ்லாம் மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த சேர்மேன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த நேரத்தில் அது சிமுலேஷனுக்குள்ளே போனவங்களும் இது பாரு இது நிஜமாரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் அப்பர் ஆகி இந்த கேவோட டிஃபிகல்ட்டி லெவல் எஃப், அதனால் உங்கள் கிளாஸையும் உங்கள் எக்யூப்மெண்ட்டையும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு வருது. அதை பார்த்தோம் அப்போ எங்கள் கிளாஸையும் எங்கள் எக்யூப்மெண்ட்டையும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். லேட் ஆர்மரை வாங்கி போட்டுக்கிட்டு ஆல்ரைட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அதோட இதில் பாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 60 மார்க் மேலே தேவை, அதனால் எல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதோட கட் பண்ணி லேட்டர்னு கட்டுறாங்க. எல்லாம் வெளியே வராங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. அதில் ஒருத்தன் 72 ஸ்கோர் எடுத்திருக்கான். ஜஸ்ட் மிஸ், எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு அந்த ஒருத்தனை சொல்கிறான். அதெல்லாம் பார்த்த சேர்மேன் இங்கே எல்லாருக்குமே எஃப் கிளாஸ் தான் வருது, அதோட இங்கே எல்லாம் 70 80 தான் எடுக்கிறாங்க, யாரும் 90க்கு மேலே கூட எடுக்கல. இந்த ஸ்கூலில் இருக்கிற ஹீரோஸ் மட்டும் விதிவிலக்கா இங்கே எல்லாமே ரொம்ப எங்கே இருக்குங்க, அதனால் இங்கே இன்னும் பவர் அதிகமாக இல்லை. போன வருஷம் 2 ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி எஃப் கிளாஸ் கேவில் 93 மார்க் எடுத்தாங்க, அவங்க இப்போ பெரிய ஹீரோஸ் ஆகிட்டாங்க. இ கிளாஸ்க்கும் எஃப் கிளாஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, ஜஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட. அதோட நீ இ கிளாஸில் பாஸ் ஆனீங்கன்னா நீங்கள் எந்த ஹீரோ ஸ்கூல்லையும் சேரலாம், அதோட எல்லா கில்டும் உங்கள் மேலே கவனமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஜீனியஸ்லாம் ரொம்ப ரேரானவங்க, அப்படிப்பட்ட ஒருத்தனைங்க என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அந்த சேர்மன் யோசிச்சு பார்க்குறாரு. வண்டர்ஃபுல் அவங்க சின்ன ட்ரைனிங்கால் பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க, இதோட டெஸ்ட் முடிஞ்சிச்சா அப்படின்னு சேர்மன் பிரின்சிபலை பார்த்து கேட்குறாரு. வைஸ் பிரின்சிபலும் லாஸ்ட் இன்னும் ஒருத்த மட்டும் ரெகுலர் கிளாஸ் லேட் இன்னும் பெண்டிங்காக இருக்கான் அப்படின்னு இருமி பிரின்சிபல் அமைதியாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சேர்மனும் நார்மல் கிளாஸ் லேட் ஒரு ஸ்டூடெண்ட் கலந்துக்கிறானா, அவனுக்கு தைரியம் அதிகம் தான், லாஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தானே பார்க்கலாம், அவன் என்னதான் தோற்று போனாலும் அவன் நார்மல் கிளாஸ் தானே அப்படின்னு அந்த சேர்மன் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த டெஸ்ட் எடுக்கிற டீச்சர் சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க, இப்போ ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் போகலாம், அப்புறம் உனக்கு பயமாக இருந்தால் எப்போ வேணாலும் வெளியே வரலாம் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு. சரி ஆல்ரைட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போகிறான். அந்த நேரத்தில் வெளியே இருந்தவங்களாம் அந்த சிமுலேஷனில் இருக்க டார்க் ஏரியாவை பார்த்து அவன் பேண்டிலே பிசடிக்க போகிறான், நீ வேணா பாரு. அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம அந்த டஞ்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். அந்த நேரத்தில் அவன் முன்னாடி ஒரு நோட்டிஃபை வந்து உங்களுக்கு அந்த தேவையான ஆர்மரும் எக்யூப்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கங்கன்னு வருது. கிளாஸ் அப்புறம் எக்யூப்மெண்ட்டா, என்கிட்ட தேவையானதெல்லாம் என்கிட்டயே இருக்குது, அதனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமுலேஷனை ஹீரோ ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஹீரோவை லெவல் 1 டார்க் ரேபிட் அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்து லெவல் 1
இது அவனுக்கான கஷ்டமாக இருக்கும், எனக்கெல்லாம் அது ரொம்ப ஈஸி. எனக்காக கருணை வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கத்தி வச்சுக்கிட்டு வந்த எல்லார பற்றியும் வெட்டி வீசுறான். ஹீரோ அட்டாக் பண்ணதெல்லாம் ஒரு வெடிப்பே ஏற்படுது. அதுக்கப்புறமும் ஹீரோ இதே அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த டார்க் ராபிட் பாஸையே தோக்கடிச்சு வச்சிருக்கான். தோக்கடிச்சிட்டு இது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது, நான் 6 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி ஒரு ரெட் கலர் ஸ்கின் அப்பே ஆகி டேட்டா ரேர் அடிச்சு உங்கள் லெவலுக்கு டி லெவல் தான் கரெக்டாக இருக்கும், அதனால் டி லெவல் என்ட்ரி ஆகுன்னு வருது. அதை பார்த்த ஹீரோவும் டி லெவலா, நான் ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு நினச்சேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அவன் முன்னாடி அந்த டி கிளாஸுக்கான கேவ் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்த ஹீரோ, நான் இப்போ இருக்க கரண்ட் லெவலுக்குலாம் அந்த டி லெவல் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ட்ரி ஆகிறான். அதோட கட் பண்ணி வெளியே என்ன நடக்குதான் காட்டாங்க. வெளியே எல்லாரும் அவன் இன்னும் வெளியவே வரல, எனக்கு தெரிஞ்சு அவன் உள்ளே பயந்து செத்துருப்பான்னு நினைக்கிறான். டீச்சர் அதை உடச்சி அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க, எனக்கு தெரிஞ்ச அவன் உள்ளேயே அந்த பேண்ட்லேயே பிஸ் அடிச்சு விட்டு வெளியே வர வைக்கப்பட்டு இருக்கானோ என்னமோ அப்படின்னு ஹீரோ பயந்தே செத்துருப்பான் அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. 12 நிமிஷம் ஆச்சு. ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இது ரொம்ப நேரம் தான், இல்லைனா உள்ளே ஏதாவது நடந்திருக்குமா? ச்சே, இவன் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். அதெல்லாம் பார்த்தா சேர்மானும், ஒரு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டே இவ்வளோ நேரம் தாங்கிறதே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அவன் வெளியே வரும்போது இந்த பிரின்சிபல் குறைஞ்சபட்சம் அவனை பாராட்டி கொஞ்சம் ரிவார்டாவது கொடுக்கணும் அப்படின்னு பிரின்சிபல்கிட்ட அந்த சேர்மன் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவனோட ரிசல்ட்டை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் அவனை நாங்கள் நல்லா பாராட்டுறோம் அப்படி அந்த சேர்மன் சொன்னதுக்கு அந்த பிரின்சிபலும் சொல்கிறாரு. அப்படி அந்த நேரத்தில் டெஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமுலேஷன் ஓப்பன் ஆகுது. அந்த நேரத்தில் ஹீரோட்ட ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகி ஹீரோ தான் ஃபஸ்ட்டு மார்க், அவன் தான் பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்திருக்கான் அப்படின்னு வருது. என்ன பர்ஃபெக்ட் ஸ்கோரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை புழக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தா ஹீரோ இதான் சரி அப்படின்னு யோசிக்கிறான். அதை பார்த்தா சேர்மன் கூட இந்த ஸ்டூடெண்ட்டா, இத்தனைக்கும் ஹீரோ கிளாஸ் கூட இல்லை அப்படின்னு யோசிக்கிறான். அதை பார்த்து அந்த டெஸ்ட் நடத்துகிற டீச்சரும், என்னது 100 ஸ்கோரா, அதோட டி கிளாஸ் கேவும் கிளியர் பண்ணியிருக்கானா, இது என்ன தான் நடந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தப்பு தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்து அவன் சொல்கிறான். அந்த ஹீரோ கிளாஸில் இருந்தனும், ஆமாம் கன்ஃபார்ம் ஏதாவது தப்பு தான் நடந்திருக்கும், எப்படி ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட் 12 நிமிஷத்தில் டி கிளாஸ் கேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்க வைக்கும், அதோட அவன் எப்படி தனியாக அந்த டி கிளாஸ் கேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்க வைக்கும் அப்படின்னு ஹீரோ எப்போ ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எப்போ அதை கம்ப்ளீட் பண்ணான்னு எல்லாம் அங்கே பார்க்குறாங்க. நான் பாஸ் ஆகிற வரைக்கும் இந்த மார்க் நினச்சி எனக்கு கவலையே இல்லை, இப்போ நான் போய் என் தங்கச்சியை கூப்பிடணும், அதனால் நான் இங்கேட்டு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அந்த டீச்சரும் அப்படின்னு பார்க்குறான். அந்த நேரத்தில் ஹீரோட்ட ஒரு சத்தம், வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு. ஹீரோவும் யாராது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். யாருன்னு பார்த்தா சேர்மன் வந்து ஹீரோட்ட கேட்குறாரு, உண்மையாலும் அந்த டி கிளாஸையும் அந்த எஃப் கிளாஸ் கேவையும் நீ நான் கிளியர் பண்ண? அதுக்கு ஹீரோவும் ஆமாம் நான் தான் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறான். அங்கே வந்து வைஸ் பண்ண சொல்லுவோம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்கள் லோ லெவல் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், எப்படி டி லெவல் வந்திருக்கும், இதெல்லாம் மிஸ்டேக்காக தான் இருக்கும், நீங்கள் என்ன 2 எக்ஸாம் 12 நிமிஷத்தில் முடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் வேறு ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு அந்த வைஸ் சேர்மன் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். சுயோஷி, உன் பேர் சுயோஷி தானே, நீ அந்த டி கிளாஸ் எக்ஸாமோட ஃபைனல் பாஸ் என்ன அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோ பார்த்து. அது லெவல் 6 டார்க் உல்ஃப், அது ரொம்ப வீக்காக இருந்தது, அதெல்லாம் நான் 2 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன் அப்படி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் என் தங்கச்சியை கூப்பிட போகணும், அதனால் என்னை வெளியே விடுங்க. ஹீரோ கடைசி வரைக்கும் போய் அவன் தங்கச்சியை கூப்பிடணுங்கிறதுலே குறியாக இருக்கான். பிரின்சிபலும் இருந்துக்கிட்டு நீ என்ன இப்போ போறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த நேரத்தில் பிரின்சிபலை சேர்மன் தடுத்துக்கிட்டு, நீ உன் சிஸ்டர் தானே பிக்கப் பண்ண போகணுன்னு, சரி நீ போ அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். கேட்டு சேர்மன் சொன்னதை கேட்ட பிரின்சிபல் இருந்துட்டு, சேர்மன் சுயோஷியோட ரிசல்ட் ஏதோ தப்பாக இருக்குது, அதெல்லாம் கேட்ட சேர்மனும் பிரின்சிபல் ஹீரோ அந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டோம், அதோட அவனோட ரிசல்ட்டையும் அவன் கலந்துக்க போகிறாங்கிறதையும் சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க. அது பிரின்சிபலும் ஓகே அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சேர்மன் யோசிச்சு பார்க்குறாரு, இதில் எந்த தப்புமே இல்லை, டி கிளாஸ் எக்ஸாமோட ஃபைனல் பாஸ் லெவல் 6 டார்க் உல்ஃப் தான், அவன் சொன்ன மாதிரியே அது சீக்கிரமாக முடிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன், அதை நான் நேரில் பார்க்கலன்னா நானே நம்பியிருக்க மாட்டேன், அவன் ஸ்கோர் அப்போ உண்மை தான், எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு ஹிடன் ஜீனியஸாக தான் இருக்கணும், 2 எக்ஸாமையும் அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கோர் அதுவும் 12 நிமிஷத்தில் முடிச்சது இவன் மட்டும் தான், இவன் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர், இவனை நான் கவனமாக பார்க்கணும், நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் இவனை நான் ஹீரோ அசாசினில் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படி அவர் பேசிக்கிட்டே ஹீரோ போகிறதோட கட் பண்ணி அடுத்த சீன் அந்த மேட்ச் நடக்கிற அன்னைக்கு காட்டுறாங்க. அப்போ ஒருத்தன் காட்டுறாங்க, அவனை பார்த்து, இவன் அந்த சீனா ஸ்கூல்லேட்டு வந்தவன் தானே, இவன் தான் டாப் ஸ்டூடெண்ட்டான், அதோட அந்த அகாடமிலே பெஸ்ட்டு ஸ்கோர் இவன் தான் எடுத்தானா, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொருத்தனும், ஹீரோ கிளாஸில் இருக்கவங்க நிறைய பேர் ரொம்ப டேலண்டாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது, டாப் 5ல் அந்த 2 ஸ்கூல்லேட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், என் ஸ்கூலில் அந்த கிட்ட கூட வராது. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த அரினாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூலில் இருக்கவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா, நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வரான். அவர் ஹீரோவை பார்த்து, நீ ஹீரோ கிளாஸ்லேட்டு வந்திருக்கியா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது ஹீரோவும், என் பேர் சுயேஷி, நான் ரெகுலர் கிளாஸ் அதோட சீனா ஹை ஸ்கூல்லேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னதை கேட்டால் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறவரும், என்னது ரெகுலர் கிளாஸா, இவன் இப்படி எல்லாம் ஜெயிக்க மாட்டான், அதோட இவன் ஆப்போனண்ட்லாம் ஹீரோ கிளாஸ்லேட்டு வந்திருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய ஹை ஸ்கூல்லேட்டு, இவன் எப்படி ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஹீரோவை. அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால அரினாவே ஒரு களை கட்டுது. அந்த நேரத்தில் வைஸ் பிரின்சிபலை பார்த்து, சேர்மன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான்.
அவரை பார்த்த பிரின்சிபலும் மன்னிச்சிருங்க உங்களை ரிசீவ் பண்ண வராததுக்கு. அதுக்கு அந்த சேர்மனும் அதை நினச்சலான்னு கவலை இல்லை, எல்லா ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு பிரின்சிபல் ஒத்து கேட்குறாரு. அதுக்கு வைஸ் பிரின்சிபலும் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாம் அந்த அரினாவில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வைஸ் பிரின்சிபல் சொன்னது கேட்டு நல்லது அப்படின்னு சேர்மனும் சொல்கிறாரு. அப்போ சுயேசி ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா இந்த டோர்னமெண்ட்டில் அவன் எவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு பார்ப்போம். அவன் சொன்னபடி அவன் பவர் ரியலாக இருந்ததுன்னா அவன் கன்ஃபார்ம் ஒரு ஜீனியஸாக தான் இருப்பான் அப்படின்னு. அப்படி இருந்தால் பெரிய பெரிய கில்டெலாம் அவன் பக்கம் இருக்க பார்ப்பாங்க, அதை நான் தான் எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த சேர்மன் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த நேரத்தில் வைஸ் பிரின்சிபல் காதில் போய் பெரிய பெரிய கில்டுலேட்டும் ஆள்லாம் வந்துட்டாங்க அங்கே பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்களா நல்லா பாருங்க அப்படின்னு அந்த வைஸ் பிரின்சிபல் சொல்கிறாரு. அதோட சேர்மனுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் சியோக்கும் ஹைலாட்டும் ஹனக்கும் ஹைலாட்டும் ஸ்டூடெண்ட்டை இந்த வருஷம் அனுப்பியிருக்காங்க. என்னது இந்த வருஷம் யூஸ்ஃபுல்லாக அனுப்புறதோட இன்னும் பெட்டராக அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு பிரின்சிபலும் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கு அந்த வைஸ் பிரின்சிபலும் இந்த வருஷம் அந்த 2 ஸ்கூலுமே பெருசாக வரணும்னு எதிர்பார்க்குறது பிறகு அதனால் நம்ம ஸ்கூல் அந்த தரவரிசையில் வருமானே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபலும் எனக்கு தெரியும், இது எல்லாமே நல்லா தான் நடக்கணும்னு இனிமேல் வேண்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆரம்பிக்குது, எல்லாம் அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. எபிலிட்டி டெஸ்ட்டா? அப்போ அவங்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த டெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே நிற்கிற பந்தை நீங்கள் ஒரு குத்தணும், அது மூலயமா உங்கள் ஃபிசிக்கல் எபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அதோட நீங்கள் அதில் பஞ்ச் பண்ணுறது மூலயமா உங்களோட எபிலிட்டிஸ்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், சின்ன ஹைஸ்கூல்லேட்டு வந்திருக்கோம், இவன் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தன் பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க. அவன் ஃபுல் ஃபோர்ஸில் அந்த பாலில் ஒரு பஞ்ச் விட்றான். அவனோட ஸ்கோரை பார்த்தா பாடி ஸ்கோர் 72 பவர் ஸ்கோர் 74 இருக்கும். அதை பார்த்து அவன் நைஸ் அப்படிங்கிறான். அதை பார்த்த மற்றவங்களும் கிரேட், அவன் 70க்கு மேலே ஸ்கோர் எடுத்திருக்கான். ஆனால் என்ன தான் 70க்கு மேலே ஸ்கோர் எடுத்தாலும் அது ஆவரேஜ் தான். அட்லீஸ்ட் 80க்கு மேலே எடுத்தால் தான் டாப் 3க்குள்ளே வர வைக்கும். அப்போ லாஸ்ட் டைம் உன் பவர் என்ன அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறான் இன்னொருத்தன். பாடி 76 பவர் 66. நான் ரொம்ப என் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணனா அதிக பவர் வெளியே வராது. அதுக்கு இன்னொருத்தனும் உங்களோட பவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நல்லா பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிறான். அதை பார்த்த ஹீரோவும் 2த்துலேயுமே 70க்கு மேலே எடுத்தால் அது நல்லா தான் இருக்கும், நான் என்ன ஸ்கோர் எடுப்பேன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அந்த நேரத்துலேயே டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் 60 70 அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ ஸ்கூலோட பிரசிடெண்ட்டும் அடிக்கிறான். அவனோட பவர் வெறும் 56 தான் இருக்குது. அதை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. இங்கே பாரு, வெறும் 56 தான் பவர், இவன் ஆவரேஜுக்கும் கீழே அப்படின்னு பார்க்குறாங்க. ஹீரோட ஸ்கூல்னு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை அனுப்பிவிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப க்யூட்டாக நினச்சிட்டு அடித்தான் பாருக்கு, அதான் இப்படி அடிக்கிறான். பாவம் ஹீரோ ஸ்கூல், அவனுக்கு ஒரு ஹீரோஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட கிடைக்கலையா, இப்படி ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னு அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த கின் ஸ்கூலில் இருக்கிறவங்க தான் இப்போ டாப்பில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய பயிற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள நாங்கள் இன்னும் ட்ரெயின் பண்ணோம், நல்ல ஹீரோக்களாக வரவங்க அவனுடைய ரெக்கமெண்ட் லெட்டரில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த சவானா ஹைஸ்கூலில் இருக்கவங்க ரொம்பவே கிரேட்டாக இருக்காங்க. அதே நம்ம ஹீரோட ஹைஸ்கூலில் பாருங்கள், இவங்களாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ ஹைஸ்கூலில் தரமட்டமாக பேசுகிறாங்க. என்ன ஒரு மோசமான ஸ்கோர், எனக்கு தெரிஞ்சு அவங்க மற்ற ஸ்கூலை ஒப்பிட்டு நம்ம ஸ்கூலில் நல்லா பெருமையாக வரும்னு பார்த்துருப்பாங்க பாருக்கு அப்படின்னு பிரின்சிபல் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சுயோஷி கேஸ் லேட் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எல்லா ஸ்கூலும் பார்க்குமா, இது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, அதில் ஹீரோட்ட பெட் பண்ணணும். ஏய் சுயேஷி, எங்கடா இருக்க, நீலாம் போட்டியிட போகிறது இல்லையா அப்படின்னு ஹீரோ எங்கன்னு பார்க்குறான். அந்த நேரத்தில் கரீனாவும் என் பிக் பிரதர் அப்படின்னு எங்கன்னு தேடுறான் அவனை. அந்த நேரத்தில் சொர்ணாக்காவும் கரீனா ஒன்றை எல்லாரும் முன்னாடி எங்கள் பள்ளியை சங்கடப்படுத்த போகிறான். அதுக்கு அந்த சொர்ணாக்கா கூட இருந்தாலும் அவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருந்தால் மற்ற பள்ளியோட போட்டியிட அவன் ஜெயிக்க முடியும். அன்னைக்கு வந்து பண்ணானே அந்தமாரி வேணால் பண்ண முடியாது இங்கெல்லாம் அப்படின்னு ஹீரோ அவங்களெல்லாம் கலாச்சாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது கரீனாவும் என் பிரதரை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறா. அதை கேட்ட சொர்ணாக்காவும் நீ பாரு, உன் அண்ணன் தோற்றதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சீன் அதோட கட் பண்ணி சேர்மனை கட்டுறாங்க. இப்போ வரைக்கும் யாரும் 80க்கு மேலே பாயிண்ட் எடுக்கவே இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்கானவங்களாம் எப்பயும் கடைசியாக தான் வருவாங்க அப்படின்னு அந்த சேர்மன் யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோ எப்போ தான் மேலே வருவான், அந்த 2 ஸ்கூலையும் ஹீரோ போட்டியிட வைக்குமா அப்படின்னு ஹீரோ பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் குத்துறான். அந்த நேரத்தில் அவன் பின்னாடி மலமாடு மிதத்த நிற்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா அந்த சினிசி ஹை ஸ்கூலோட வைஸ் பிரசிடென்ட். இவன் தானே அவன் சினிசி ஹை ஸ்கூலோட ஏஸ். இவன் ஏற்கனவே ஹீரோ டெஸ்ட்டை வர பாஸ் ஆகிட்டானா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தான் அந்த சாம்பியன்ஷிப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கன்ஃபார்ம் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தனும் இவன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அமைதியாக வீட்லேயே இருந்திருப்பேன் அப்படிங்கிறான். அவங்க சொன்ன மாதிரியே அவன் கை நீட்டி இழுத்து ஒரு பஞ்ச் விட்றான் அந்த பாலில். அவன் பஞ்ச் பண்ணதில் அவனோட ஸ்கோர் வருது. பாடியோட ஸ்கோர் 86, பவரோட ஸ்கோர் 90. அவனோட பாயிண்ட்டை பார்த்து எல்லாரும் வாட்சை பார்த்து இதெல்லாம் இம்பாசிபிள், அவன் அட்டாக் பண்ண பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் அட்டாக் பண்ணிவிட்டான் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. சானா ஹை ஸ்கூல் ரொம்ப டேலண்டான தான் அனுப்பி வச்சிருக்கு. இவன் தான் இந்த இயரோட பெஸ்ட் மாணவனாக இருப்பான். அதோட இந்த மேட்ச் முடிஞ்சதும் நான் அவனை போய் பார்க்கணும் அப்படி நம்ம சேர்மன் அவனை எப்படி இருக்கிறதுன்னு பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த இன்னொரு ஹைஸ்கூலோட ஏஸ் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து இங்கே பாருங்க, கொரக்கோ ஹைஸ்கூலோட ஏஸ் வரான், இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவனுமே 80 கீழே இருக்கான்லாம் வாய மூடுங்க,
இப்போ பார்ப்பீங்க இந்த கொரெக்ஸோ ஹை ஸ்கூலோட ஏஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவனு. அவன் பொறுமையாக வந்து அந்த பாலை ஒரு ஸ்லாப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கே அந்த பால் ரொம்ப ஷேக் ஆகி அவனோட பாடி பவர் 89ம் அவனோட பவர் ஸ்கோர் 90 வந்துருச்சு. அங்கே பாருங்க, இன்னொருத்தனும் 90 ஸ்கோர் எடுத்துட்டான். இந்த வருஷத்தோட சாம்பியன் யாருன்னு இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் இவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் சேர்மனும் இது ரொம்ப அமேசிங், கோசுவோட ஏஸ்ட் இருந்து எதிர்பார்த்தது தான். இவன்ட்டு இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசணும். இவன் இருந்துக்கிட்டு அந்த சொன்சோ ஏஸை பார்த்து நீ என் ரைவலாக இருப்ப, ஆனால் இந்த சாம்பியன்ஷிப் என்னோடது அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஒரு குரல், சாரி இது என்னோட டேன். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. மற்றவங்களாம் ஹீரோவை பார்த்து, இவன் அந்த ஷின்சின் ஹை ஸ்கூலோட ரெகுலர் ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு தெரிஞ்சு பாரு அந்த ஸ்கூலில் இவன் தலைகுனியை தான் வைக்க போகிறான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவன் முன்னாடி போய் இப்படி நிற்க அப்படின்னு எல்லாம் ஹீரோ அவ்வளோதான் அவன்லாம் தொத்து தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம, அப்போ நான் என் ஃபுல் பவரை கொண்டு இந்த பால் அடிக்கணும் அதானே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு நேரத்தில் இவெல்லாம் ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி கத்திட்டு இருக்காங்க. சரி நீ கடைசியாக வந்துட்டியா, சரி போய் நீனே மோசமாக தோற்று போய் உன்னை நீ மோசமாக சங்கடப்படுத்திக்க, அப்படி அங்கே போய் ஃப்ரீ சைடெலாம் நிற்காத அப்படின்னு அந்த சொர்ணாக்கா கத்துறான் கேட்டு. அந்த நேரத்தில் கரீனா கூட பிக் பிரதர் உன் பெஸ்ட்டை கொடு அப்படின்னு கத்துறா. ஹீரோ வந்ததை பார்த்தா சேர்மனும் அவன் வந்துட்டானா, அவன் 70 80 இதுக்கு நடுவில் எடுத்தால் கூட போதும், அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் பிரின்சிபல் வந்து இவன் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ அந்த பால் முன்னாடி போய் நின்றுட்டு, இந்த நேரத்தில் என் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலயமா அந்த அல்டிமேட் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி இதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரலை எடுத்து மொத்த பகுதி அந்த விரலில் எடுக்கிறான். எடுத்த பவர் வச்சு ஒரு சுண்டு தான் சுண்டுறான் அந்த பாலை. அதுக்கே அந்த இடத்த ஒரு இடி இடித்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்ன வரைக்கும் ஹீரோலாம் எங்கடா அடிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் ஹீரோ வாயை பொழந்து பார்க்குறாங்க. அவனோட ரிசல்ட் வருது, ரெண்டுத்துலேயுமே 100 எடுத்திருக்கான். டக்குன்னு அது கிளிச் ஆகி ரெண்டுத்துலையுமே கொஸ்டின் மார்க், என்ன பவர்னே கணக்கு முடியாத அளவு வந்துருச்சுன்னு காட்டுது. ரொம்ப ஓவராக பண்ணிட்டணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ அடித்த பாலை கட்டுறாங்க, அந்த அரினாவே தாண்டி பறந்து போய் விழுவுது. அப்போ ஹீரோவும் என்னை மன்னிச்சிருங்க, இந்த டேமேஜுக்கெலாம் நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். அப்படி ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட் நம்ம முடிச்சிடலாம் காய்ஸ். சாரி காய்ஸ், எனக்கு எக்ஸாம் போய்ட்டுருக்கு, அதனால தான் என்னால் சரியாக வீடியோ பிடிக்கல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், மன்னிச்சிருங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம், எல்லாம் உங்களால் தான். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க.